இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஹalleluya, praise the Lord, hallelujah. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியரில் சொல்லியிருக்கிறார். அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த வசனத்தை அவர் சொல்லியிருக்கிறார். 2 முறை கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று. அதே போல் தாவீது எல்லாவற்றையும் இழந்த போது சிக்லாக்லே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அந்த வேளையிலே நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அந்த மனமகிழ்ச்சி நாளிலே வீடுகளிலே இருந்தாலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் தான் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற தேவன். ஹalleluya. கண்களை மூடி நாம் யாவரும் கர்த்தர் இந்த 5வது மாதத்தின் கடைசி வாரத்திலே நம்மளை கொண்டு வந்ததை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி அவரை நாம் துதிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தாவே மே நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா இந்த வேலையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்களை 5 மாதம் வரைக்கும் எங்களை கொண்டு வந்தது குறித்து நாங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவரே உமக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரே வீடுகளில் இருந்தாலும் உம்மை நன்றியோடு துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவரப்பா, நீர் எவ்வளவு வல்லவரப்பா. கர்த்தாவே மக்கு நன்றி கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். 5வது மாதத்தின் இந்த கடைசி வாரம் வரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்ததுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. எங்கள் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. பவுல் அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தாவே கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று 2 முறை சொல்லியிருக்கிறாரப்பா. ஆமாண்டவரே, கர்த்தருக்குள்ள தான் எங்களுக்கு சந்தோஷம், கர்த்தருக்குள்ள தான் எங்களுக்கு மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ள தான் எங்களுக்கு விடுதலை, கர்த்தருக்குள்ள தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் கர்த்தாவே. ஆமாண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கர்த்தாவே நாங்கள் யாரும் சோர்ந்து போகாதபடிக்கு எப்பொழுது கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து தேவனை துதிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க தாவே. ஏசப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல இந்த வாரத்திலேயும் பரிசுத்த ஆவியானவரே பாடல்கள் மூலமாக எங்களோடு பேசுங்க, ஆராதனை மூலம் எங்களோடு பேசுங்க, விசேஷமாய் செய்தியின் மூலம் கர்த்தாவே எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தாவீதை போல கர்த்தாவே எந்த சூழ்நிலைகளில் கர்த்தாவே நாங்கள் கர்த்தருக்குள்ளே கர்த்தாவே பலனடைந்து திடனடைய எங்களுக்கு உதவி செய்யணப்பா ஆண்டவரே. இழந்தது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டது போல நாங்கள் இழந்திருக்கிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் திரும்ப பெற்று இன்னும் உற்சாகமாய் கர்த்தாவே உம்மை துதித்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபையை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவ பிரசனம், தேவனுடைய மகிமை எங்களை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் என் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் அவரை ஆராதிக்கும்படிக்காய் வீடுகளில் கூடியிருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஒன்று கூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஒரு சில பாடல்களை பாட போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான தேவன் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம வீடுகளில் நம்ம மத்தியில் உலாவுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்களை அசைவாடி கொண்டிருக்கிற தேவன் நம்மளை ஒருமனப்படுத்தி நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களோடு கூட இணைந்து இந்த பாடல்களை பாடுவோம். நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆராதிக்க இன்று கூடி உள்ளோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. உன்னத பரலோக அபிஷேகத்தால் ஊற்றினீரே
இன்றைக்கும் நம்ம மத்தியில் அவர் அபிஷேகத்தினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாரும் அவரை நோக்கி, அப்பா உங்க ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா, அசாதாரணமான காரியங்கள் எங்களை கொண்டு செய்யும்படிக்காய், தேவனுடைய பலத்த கிரியைகள் எங்க மூலமாய் நடக்கும்படிக்காய் உங்க வல்லமையினால நிரப்புங்க. இந்த காலை நேரத்தில் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே என்ன நிரப்புங்க, ஆண்டவரே பவுலை போல பேதுருவை போல உங்களுடைய அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாய் பெரிய காரியங்களை தேவனுக்காய் செய்யத்தக்கதாய் எங்களை மாற்றுங்க என்று ஆண்டவரை நோக்கி நாம் இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும், என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க, பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்தி நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. எல்லாரும் கேட்போம் அவரை நோக்கி, வல்லமையினாலே நிரப்புங்கப்பா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வர சொல்லுமா, காலியான ஒரு முடிவுக்கு வரட்டும். ஆவியினால நிரப்பப்பட்ட அனுபவத்துக்கு எங்களை கொண்டு வாங்கப்பா. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியினாலே மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியினாலே மூழ்கணும். நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, ஆவியினாலே நிரப்புங்கப்பா, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, இயேசுவே நிரப்புங்கப்பா, வல்லமையால் நிரப்புங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா. கேட்போமா, உங்க வல்லமையின் அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உங்க அக்கினி என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையா. சிறு பிள்ளைகள் அந்த பெரியவங்க வரைக்கும் உங்க வல்லமையினால நிரப்புங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால் என்னை நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் நம்முடைய வல்லமையினால நிரப்ப போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரப்ப அவர் போதுமானவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இந்த தேசத்துல காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பின்மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் எங்க மீது நீங்க இறங்க வேணுமாய் நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பாடுகிறோம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலம் இது, தூய ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும்
எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அபிஷேகம் தந்திடுமே, இந்த தரிசனம் உரைத்திட அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, நதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. சொல்லுமா, சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேலின் தேவனே, என்னில் அக்கினியை ஊற்றிடுமே. ஆமென். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சொல்லும், அக்கினியாய் இறங்கும், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, இந்த தரிசனம் உரைத்திடவே. சொல்லுமா, இதோ எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனை எழுப்புகிற தேவன் நம்முடைய உலர்ந்து போன நிலைமையை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதிகாரம் தந்திடுமே, இந்த தரிசனம் உரைத்திடவே. ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கும், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடை காலம் இது, தூய ஆவியால் நிரப்பிடுமே. சொல்லும், பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடை காலம் இது, தூய ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. சேர்ந்து சொல்லும், அக்கினியாய் இறங்குமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாவாக அமர்ந்திடுமே. அப்பா, எங்க மேல இறங்குகிறது, ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாணவரை ஆராதிப்போம். லோபரே ரியா கதரபா ஷபரபா அக்ரியா இறங்கிடுமே, ஒரு காற்றாக வீசிடுமே. glory hallelujah. ஒரு எலும்புகளின் பள்ளத்தாக்கு, ஒரு hallelujah, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய துதிகளுக்குள்ளே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ரியா கதரபா ஷியபரபா ரா கதரபா ஷியா கதரபா பரபரபா. glory hallelujah, hallelujah.
hallelujah hallelujah glory 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 ஆண்டவரே ஆராதிப்போம் ஒரு மனதோடு ஒன்று கூடி ஆண்டவரே ஆராதிப்போம் ரகதரபஷியபலகதரபலபா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது தாகத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஹalleluya இன்றைக்கு நாம மேல பலத்த விதமாய் அவர் இறங்க வல்லவராய் இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் ரபஷியகபரபா ரபலதியகதரபலபரபரபா அக்னியா இறங்கணுமே hallelujah glory riyakadarabaraba rabalabarabaşiyakadarabalaba hallelujah 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 வல்லமையின் ஆவியானவர் hallelujah அவர் பரிசுத்தர் hallelujah பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே ரகதரபாஷியபலபரபலபா hallelujah 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 வல்லமையின் தேவன் நீங்க மகத்துவத்தின் தேவன் நீங்க உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே hallelujah 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 glory glory riyakadarabaraba அன்றைக்கு கையளவு மேகம் மழை பொழிந்தது போல hallelujah hallelujah நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை நாம் காண்கிறோம் hallelujah ரகதரபஷியபரபரபா இயேசு ஜீவிக்கிறார் hallelujah அவர் நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் hallelujah அன்றைக்கு மேல் வீட்டறையில ஆண்டவர் இறங்கினது போல இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே அவர் இறங்குகிறார் ரபஷியகதரபலபா ரகதரபலபரபஷபரபா hallelujah உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆமென் நிரப்பிடுமே பலத்தினாவியே பலனாடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே அசைபாடும் ஆவியே தூய்மாயே ஆவியே ஆசீர்வாதம் ஆண்டவரே ஆவியே தூய்மாயே ஆவியே ஒவ்வொருவரையும் ஜனமசைய உள்ளமிரம அசைவாடிடுமே ஜனமசைய உள்ளமிரம அசைவாடிடுமே அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே அசைவாடு தெய்வமே எங்கள் மேலே ஒவ்வொரு மேலே எங்களுக்கு நீர் அளவிலாக ஊற்றப்படுவதாக அசைவாடுமே தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே hallelujah அன்றைக்கு எரிகோ மதில் மேல் அசைவாடினார் அன்றைக்கு சிவந்த சமுத்திரத்தின் மேல் அசைவாடினார் ஒரு பெரிய வெற்றியை பெரிய விடுதலையை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அசையும் பொழுது glory hallelujah சாபங்கள் உடைகிறது hallelujah எல்லா நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் நம்மளுக்குள்ளே இறங்குகிறது தலைமுறையாய் வருகிற சாபங்கள் உடைகிறது பெரிய காரியத்தை செய்கிறார் hallelujah இயேசு ஜீவிக்கிறார் ரபஷியபலபரபா உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் எங்க மேலே அசைவாடு எங்கள் தடைகள் மேலே அசைவாடு hallelujah எவரு பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்படுகிறது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே இயேசுப்பா நீங்க அசைவாடுங்க என்று நாம் சொல்லுவோம் hallelujah நேரம் ஆண்டவரை ஆராதித்து நாம் அந்நிய பாஷையில பேசுவோம் எல்லாரும் வீட்டுகளே இருக்கிறவர்கள் hallelujah கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி hallelujah ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம் ரகதரபாஷியகபா உன்னதத்தின் வல்லமை
ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பின்மாறியாக எங்கள் மேலே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே கவலை கட்டுக்கள் உடையட்டுமே சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே கவலை கட்டுக்கள் உடையட்டுமே சந்தோஷத்தால் என்னை நிரப்பிடுமே இரவுகளெல்லாம் புதி நேரமாய் நிரப்பிட வேண்டுமே என் இரவுகளெல்லாம் புதி நேரமாய் புதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உங்க உயிர் தெழுந்த வல்லமை உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உங்க ஆவிய அனுப்புங்க என்ன உயிரடைய செய்யுங்க உங்க ஆவிய அனுப்புங்க என்ன உயிரடைய செய்யுங்க உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே எங்கள் உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உயிரடைய வேண்டுமே உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உங்க உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே உயிர் தெழுந்த வல்லமை எங்களை தொடட்டும் ஆண்டவரே பாதாள கட்டுகள் உடையட்டும் ஹல்லேலூயா ஆண்டவரே எங்கள் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் ஆடட்டும் ஹல்லேலூயா உயிர் தெழுந்த வல்லமை எங்களை தொடட்டும் ஆண்டவரே இன்றைக்கும் ஜெபிக்கிறேன் உங்க ஆவியை அனுப்புங்க உம்முடைய உயிர் தெழுதலின் ஆவியை எங்களுக்குள்ளே ஊற்றுங்க ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க இங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே ஆவியானவரே இயேசுப்பா இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஆண்டவரே உம்மை விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவரே உம்மை சந்தோஷமாய் துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி நாம மகிமைப்படட்டும் நீர் உயர்த்தப்படுவீராக இங்க ஆளுகை செய்யுங்க நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக உமக்கு சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் Hallelujah. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக சபை மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம் மட்டுமாய் நம்மை தேவன் காத்து கொண்டார் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த மாதத்தின் கடைசி நாளில் கடந்து வர கர்த்தர் கிருபை தந்தார் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இம்மட்டும் நம்மை காத்தவர் இனிமேலும் காத்து நடத்த போதுமானவராயிருக்கிறார் தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு இருப்போம் ஜெபித்து கொண்டே இருப்போம் ஆண்டவர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிறதை நிச்சயமாய் நாம் பார்ப்போம் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மை பாதுகாக்கவும் அவருடைய கிருபையினால் மூடிக்கொள்ளவும் நம்முடைய சபை மக்கள் எல்லாரையும்
கர்த்தர் அவருடைய கரத்தினால் மூடிக்கொள்ளவும், எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் வராமல் தொடர்ந்து காத்துக்கொள்ளவும் நம்ம எல்லாரும் தொடர்ந்து ஜெபிப்போம். நாங்களும் இங்கே ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். காலையில் ஜெபிக்கிறோம், காலையில் 11 மணியிலிருந்து இங்கே ஜெபிக்கிறோம், இரவு 7 மணியிலிருந்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவைகளை பாரத்தோடு ஜெபிக்கிறோம், அவைகளை வைத்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிறதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இதுவரைக்கும் நடத்தின தேவன் தொடர்ந்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் வராதபடிக்கு இதுவரைக்கும் காத்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகம் முழுவதும் பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்படின்னா என்ன? பஸ்காவுக்கு பின் 50ஆம் நாள் கொண்டாடப்படுகிற பண்டிகை பெந்தேகோஸ்தே நாள் பண்டிகை. அறுப்பின் பண்டிகை என்றும் அதை அழைக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலிருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாள், புதிய ஏற்பாட்டு சபை பிறந்த நாள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டதை அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்த பொழுது அது மாத்திரம் படிச்சிருங்களேன் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரம் 1 கொஞ்சம் படிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். போதும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஆதியில் இருந்ததான சபையை, அங்கே கூடியிருந்ததான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் அவர்கள் எல்லார் மேலையும் இறங்கி அவர்களை நிரப்பினதை நாம் படிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதைத்தான் நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். அது ஏதோ ஒரு நாள் நடந்த நிகழ்வு அல்ல. தொடர்ந்து கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார், அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினது போல இன்றைக்கும் இறங்கி அவருடைய பிள்ளைகளை அபிஷேகித்துக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் என்னையும் அபிஷேகியும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் அபிஷேகிப்பார். அபிஷேகம் பெறாமல் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு சொல்லணும், நிறைய காரியம் இருக்கிறது. ஆனால் எல்லாத்தையும் ஒரே ஒரு கூட்டத்தில் சொல்லிவிட முடியாது. என்றாலும் நான் எவ்வளவு தூரம் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு சொல்ல முடியுமோ சொல்கிறேன். நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நானும் பல இடங்களில் இதை தியானம் பண்ணும் பொழுது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது.
ஆகவே உங்களோடு கூட இதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஃபேக்ட்ஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் ஃபேக்ட்ஸ்னா நிஜங்களா, சத்தியங்கள். ஃபேக்ட்ஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாவது He is Lord, அவர் கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர், அதாவது சில சமயம் என்ன பண்றாங்க, அது இது எல்லாம் பேசக்கூடாது, அப்படி பேசவே கூடாது. அவர் ஒரு நபர். He is a person. He is a person. யோவான் 16:7 பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். ஆமா, ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவரை என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன், ஹல்லேலூயா, அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் ஒருவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லா கனத்தோடு கனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், போதும், கர்த்தரே ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர், கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா, கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே he is a person, moreover and more than that he is God. கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா, கர்த்தரே ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவரே வாரும் தான் கூப்பிடணும். பரிசுத்த ஆவியே அப்படி கூடக்கூடாது. பரிசுத்த ஆவியே எங்கள் மேல் எப்படி, அதாவது சில இடங்களில் அது என்கிற நிலைமையெல்லாம் வார்த்தைகளை உபயோகிப்பாங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is a person and he is the Lord. கர்த்தரே ஆவியானவர். அது மாத்திரமல்ல, 139 சங்கீதம் 7-8 வசனங்களில், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஆமென். He is omnipresent, எங்கும் வியாபித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். எங்கும் வியாபித்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நான் எப்போதும் உங்களுக்கு சொன்னேன், பிசாசுக்கும் சாத்தானுக்கும் தேவனுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, சாத்தான் சுற்றி திரிவான். ஏன்னா சாத்தான் தேவனால் படைக்கப்பட்டவன். சாத்தானாக ஆண்டவர் படைக்கல, ஒரு முக்கியமான ஒரு தூதனாக படைத்தார். அவன் பெருமையடைந்து சாத்தானாக அவன் மாறி போனான் என்று தான் படிக்கிறோம். ஆகவே அவனுக்கு கொடுத்ததான அந்த கிருபைகளை ஆண்டவர் பறிக்கவில்லை. அந்த முக்கியமான தூதனுக்கு கொடுத்த கிருபை எங்கும் சுற்றி திரியக்கூடிய ஒரு ஆற்றல். ஆகவே சாத்தான் எங்கும் சுற்றி திரிகிறான். ஆமென். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். இப்ப இங்க இருக்கிறாரு, அதே மாதிரி வெளி தேசங்கள் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கிறார், ஆப்பிரிக்காவில் இருக்கிறாரு, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறார். இங்க இருக்கிறாரு, அதே முழு உலகத்திலையும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ் an omniperson God. ஆமென். நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் நிறைய காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துகிற அளவுக்கு, நீங்களே ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, he is a person.
பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அது இது என்ற அக்கறையில என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அவரை குறித்து பேசும் பொழுது அப்படி ஒரு நாளும் பேசக்கூடாது. And he is Lord. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் he is omnipresent. அப்படின்னா அவர் எங்கும் வியாபித்திருக்கிறார். எங்கே இருக்கிறார்? வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்க மறைஞ்சு போவேன்? உமக்கு மறைவாய் நான் எங்குமே போக முடியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தேவன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு காலங்களில் இந்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசேஷித்த காரியத்தை செய்வதற்கு ஒரு விசேஷித்த மனிதர் மேல் இறங்குகிறார். அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காரியத்தை செய்வதற்கு இறங்குகிறார். தேவன் சிம்சோன் மேல் இறங்கினார், தேவன் யெப்தாவின் மேல் இறங்கினார். அப்படி ஒவ்வொரு நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் இறங்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த வேலையை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அந்த வேலையை அவர்கள் அவருடைய பலத்தினால செய்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மோடு இருக்கத்தக்கதாக இறங்கி வந்திருக்கிறார். அதான் மிகுந்த விசேஷமான ஒரு காரியம். அல்லேலூயா. எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார். எப்போது நம்மோடு கூட இருப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார். என்றைக்கும் வானத்திலிருந்து அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அன்றைக்கு இருந்ததான சபை முழுவதும் நிரப்பினார். தொடர்ந்து ஆண்டவர் சபையை அவருடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியானவரால நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். இனிமே ஒரு காரியத்தை செய்வதற்கு மாத்திரம் அந்த ஆற்றல் அல்ல, எப்பொழுதுமே நம்மோடு இருந்து தொடர்ந்து நம் தேவனுக்காக காரியங்களை செய்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது works of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகள், கிரியைகள், செய்கைகள். பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகள் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் இப்ப நான் சொல்ல முடியாது. நக்ஷல்ல நமக்கு தேவையானதை பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். the works of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள், செயல்கள், செய்கைகள். என யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அவர் வந்து அவர்னா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம இருதயத்தில் உணர்வை கொண்டு வருகிறோம், உணர்த்துகிறவர். அல்லேலூயா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை, உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் என்ன பண்ணுவாராம்? கண்டித்து உணர்த்துவார். The Holy Spirit convicts everybody in this world. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறம் யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல என் நாமத்தினாலே பிதா பரிசுத்த ஆவியாகிய எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமா. He will teach you all things. He will teach you all things. அவர் உங்களுக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். தேவனை பற்றிய காரியங்களை நிறைய நமக்கு தெரியாதுல்ல.
ஆகவே இவைகள் எல்லாம் நாம் அவரை கேட்கும்போது, சில சமயம் பைபிள் படிக்கும்போது நிறைய பேர் ஒண்ணுமே விளங்காது, ஒண்ணுமே புரியாது. என்ன இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னா, நீங்க பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? He will teach you all things, எல்லாவற்றையும். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். போதிப்பார், நினைப்பூட்டுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை, உணர்த்துவதற்கு. தவறு செய்யும் பொழுது நம்மளை உணர்த்துறது பரிசுத்த ஆவியானவர் தான். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறார். அதே மாதிரி எல்லாவற்றையும் He will teach you all things, எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நமக்கு கற்றுத் தருகிறார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். He gives power. He gives you power. He gives power. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலேயும் யூதேயா முழுவதிலேயும் சமாரியாவிலேயும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் மிக அருமையாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. வருவார், நீங்க கேட்டீங்கன்னா வருவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பலன் அடைகிறோம். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். எதுக்காக பலன்? ஆமென். பலன் அடைந்து சாட்சியாய் இருப்பதற்காக பலன். ஆண்டவருக்காக சாட்சியாய் இருப்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல சாட்சி சொல்றாங்க, நல்லதா இருக்கு சாட்சியெல்லாம். ஆனால் சாட்சியாய் இருப்பதற்காக கர்த்தர் நம்மை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். சாட்சியா இருக்கணும், சாட்சி சொல்லணும், சாட்சியா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை சாட்சியா தான் கூப்பிட்டு இருக்கிறாரு. நம்மளை வக்கீலா ஆண்டவர் கூப்பிடல. வக்கீல் என்ன பண்ணுவாரு? வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை சாட்சியா தான் வச்சிருக்கிறாரு, வக்கீலா வைக்கல. வக்கீல் என்ன பண்ணுவாரு? வக்கீல் வாதாடுவார். வக்கீல் என்ன பண்ணுவாரு? வாதாடுவார். அநேக சமயங்களில் நம்மளை கர்த்தர் சாட்சியா வைத்திருக்க நம்ம வக்கீல்களா மாறிவிடுகிறோம், வாதாடுகிறோம். வாதாடாதீங்க, யார்கிட்டையும் வாதாடாதீங்க. குருடனா இருந்தேன், இப்பொழுது பார்க்கிறேன், இதான்ப்பா என் சாட்சி. ஏன்னா ஒருத்தன் குருடன் சுகமானான், பிறவி குருடன். அவனை பார்த்து எல்லாரும் பலவித கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு தெரியாது சார், குருடனா இருந்தேன், இப்ப பார்க்கிறேன். அதெல்லாம் சாட்சி. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. உங்க வாழ்க்கையில நீங்க ருசித்ததை, கர்த்தர் நல்லவர் என்பதை நான் என்ன பண்ணேன்? ருசித்தேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தேன். அவர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில நான் ருசித்து இருக்கிறேன். ஆகவே அவர் நல்லவர். ஆமென். டோன்ட் ஆர்கியூ. யார்கிட்டையும் ஆண்டவரை பத்தி வாக்குவாதம் பண்ணாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம்மளை வக்கீலாக வைக்கவில்லை, கர்த்தர் நம்மளை சாட்சியாக வைத்திருக்கிறார். நல்ல வக்கீல்கள் இருக்கிறார்கள். நல்ல வக்கீல்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வக்கீல்கள் திறமையாக வாதாடி நல்ல கேஸ்களை எல்லாம் நல்ல ஜெயிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நிறைய பேர் வக்கீல்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும் பொழுது நம்மை நிரப்பி நம்மை சாட்சியாக வைக்கிறார். ஆமென்.
நீ சாட்சியா இருக்க சொல்லி சொல்லுகிறார். சாட்சி சொல்றது ஒண்ணு, சாட்சியா இருக்கிறது ஒண்ணு. நிறைய பேர் நல்ல சாட்சி சொல்லிடுவாங்க, ஆனா பிழியப்படும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது உன் சாட்சி எப்படி இருக்கிறது? சாட்சியா நிக்கிறியா, நடக்கிறியா? ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி ஒரு சாட்சியை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், சாட்சியாய் இருப்பதற்கு. அதுக்கப்புறம் அந்த சாட்சியை நீங்க பாத்தீங்கன்னா, சாட்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணுமா? அதாவது ஒரு கிணத்துல ஒரு கல் போட்டோம்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? கிணத்துல ஒரு கல் போட்டோம்னா என்ன நடக்கும்? ரிங்ஸ், அப்படிதானே? அந்த தண்ணி ரிங் ரிங்கா போகும். ரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணும்? எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும்? கல் போட்ட அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ரிங்கு, அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்டு, அப்படியே கடைசி வரைக்கும் போகும். ஹல்லேலூயா. இப்படிதான் கர்த்தர் நம்மளை சாட்சியா இருக்க சொன்னார். எருசலேம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது எங்க சாட்சி? எருசலேம் இருக்கிற இடத்துல. நிறைய பேருக்கு அப்படி இருக்க இஷ்டம் இல்லை. இங்கெல்லாம் வேணாம் பிரதர், நாங்கள் வேற ஏதாவது ஊர்ல போய் ஆண்டவரை பத்தி சொல்றோம். ஏன்? இங்க சாட்சியா இருக்க முடியல, அவருக்கு சாட்சியா இல்லை, அவருடைய வாழ்க்கை சாட்சியா இல்லை. ஆகவே நம்முடைய சாட்சி வீட்டில் தான் ஆரம்பிக்கணும், நம்ம இருக்கிற இடத்துல தான் ஆரம்பிக்கணும். அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் தான் சாட்சியா இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையா இருந்த காலத்தில் நான் யாருக்கும் சொல்லலை. ஏன்னா எல்லாரும் சிரிப்பாங்க, ஏன்னா அவ்வளோ மோசமாக இருந்தேன் நான். அப்போ நான் என்னை பற்றி சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்க, எப்படிடா நீ மாறிட்டியா அப்படின்னு. ஏன்னா 1968 வருஷத்தில் எனக்காக தேவ ஊழியக்காரர் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அங்க அப்போ ஈரோட்ல பேங்க்ல மேனேஜரா இருந்தாங்க. அங்கிருந்து ஓட்டேரியில ஒரு கூட்டம், ஓட்டேரியில ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க. அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், 1968 வருஷம். அப்போ அவர்கள் எல்லாருக்கும் அங்கே ஒரு கூட்டத்தில் அவர் வந்திருந்தாங்க, பிரசங்கம் பண்ண. ஈரோட்லேருந்து வந்திருந்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. பேங்க் மேனேஜராக இருந்தாங்க அப்போ அவங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அப்போ நானும் போய் அங்கே போய் ஜெபம் பண்ண போனேன் கிட்ட. 1968 வருஷம், 1968 வருஷம் நான் ரட்சிக்க கூட படலை. அப்போ அவர் என் தலைமையில் கை வச்சு அவர் எனக்காக என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே சீக்கிரத்தில் உங்களுடைய ஊழியக்காரனாய் மாற்றும் அப்படின்னு ஜெபம் பண்ணார். அப்புறம் நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்தோம், ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டோம், உனக்கு என்ன ஜெபம் பண்ணார், உனக்கு என்ன ஜெபம் பண்ணாருன்னு. அப்போ எனக்கு என்ன ஜெபம் பண்ணாருன்னு நான் சொன்னேன். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, என் குடும்பத்து மக்கள் எல்லாரும். நீடா ஊழியக்காரனாவ அப்படின்னு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க, குடும்பத்து மக்கள். நானும் சிரிச்சிட்டேன். ஏன்னா நான் எப்படி ஊழியக்காரனாவேன்? நான் இருக்கிற நிலைமையை பார்த்தா நான் ஊழியக்காரன் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் தேவனுடைய ஆவியில் அவர் சொன்ன அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் பல வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஊழியக்காரனை மாத்தினார். 72ஆம் வருஷத்துல ரட்சிக்கப்பட்ட 68ஆம் வருஷத்திலேயே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். 72ஆம் வருஷத்துல தான் ரட்சிக்கப்பட்ட, 1972. அதுக்கு பிறகு 92ஆம் வருஷத்துல தான் ஊழியக்காரனா மாறின. பார்த்தீங்களா? தேவன் சொன்னது ஒருவேளை உடனே நடக்காம இருக்கும், ஆனால் சொன்னது நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. இன்றைக்கு இன்னைக்கு 2020 ஆண்டவர் 92ஆவது வருஷத்திலிருந்து என்னை ஊழியக்காரனா வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருடைய கிருபை. கடந்த 48 வருஷங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா. ஆகவே சாட்சி, அப்ப நான் வீட்டில் சாட்சி சொல்ல பயந்தேன்னா சொல்லலை. ஏன்னா எல்லாம் சிரிப்பாங்க, 68லேயே சிரிச்சிட்டாங்கல்ல, அதனால எல்லாம் சிரிப்பாங்க. நான் சொல்ல பயந்தேன். நாளாகும்போது என்ன நடந்தது? என் லைஃப்ல சேஞ்ச் பார்த்தாங்க, என் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்தார்கள். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. ஆமென். அதுக்கு முன்னாடி மாறணும்னு நிறைய நினைச்சேன். ஒவ்வொரு நியூ இயர் வரும்பொழுதும் புது வருஷம் வரும்பொழுதும்
தீர்மானம், ஆண்டவரே நான் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன், இப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் உமக்கு பிரியமா வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன், அப்படி நடப்பேன், இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் பல தீர்மானங்களை பண்ணியிருக்கிறேன். அந்த 1ஆம் தேதியை உடைச்சிருவேன். அந்த தீர்மானம் அந்த 1ஆம் தேதி 31ஆம் தேதி ராத்திரி 31ஆம் தேதி ராத்திரி பண்றது இல்லை, 1ஆம் தேதி பண்ற காலையில் அந்த ஜனவரி 1ஆம் தேதி பண்ற தீர்மானத்தை அன்னைக்கு ஈவினிங்குள்ளே என்ன பண்ணிடுவேன், உடைச்சிருவேன். சொந்த பலத்தினால முடியாது. தேவனுக்கு சாட்சியா வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வல்லமையினால என்னை நிரப்பின பொழுது சாட்சி வீட்டில இருந்து ஆரம்பிச்சது. வீட்டில இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு எல்லையா பெருசாச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் நம்மை அபிஷேகிக்க வேணும். நீ கேட்கணும், ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். அப்படி கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரால் உங்களை அபிஷேகிக்கும் பொழுது சாட்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? சாட்சியா இருக்கணும். ஆமென். சாட்சி சொல்லணும், சாட்சியா இருக்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல உலகம் எதிர்பார்க்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல உலகம் எதிர்பார்க்கிறது. ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு, ஏதாவது ஒன்று தப்பா பேசிட்டோம், திட்டோம் அப்படின்னா நேரம் வந்து என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கலன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? உங்ககிட்ட நீங்க ஒரு கிறிஸ்தவனா இருந்து இப்படி பண்ணலாமா? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்க. ஏன்னா உலகம் ஒரு கர்த்தருடைய பிள்ளையிடத்துல அதிகமா எதிர்பார்க்கிறது. ஆகவே சாட்சி கொலைக்கக்கூடிய எந்த காரியத்திலே நாம் என்ன பண்ணக்கூடாது, ஈடுபடவே கூடாது. சாட்சியா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆகவே எல்லை சாட்சியாக என்ன பண்ணணும், தொடர்ந்து போய்கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாட்சியா இருக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், சாட்சியாய் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார் சாட்சியா இருக்கிறது. ஆமென். பேதுருவை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயந்தாங்குழி அவர், அப்படிதானே? அவருடைய ஒரு அபிஷேகம் பெறறதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்டரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்தாங்குழியா இருந்தார். அவரால் நிற்கவே முடியாது, பயந்து 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 அப்படியே இருப்பார். ஆனால் அபிஷேகம் பெற்ற பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா எந்த கூட்டத்துக்கு முன்னாடி பயந்தாரோ அதே கூட்டத்துக்கு முன்னாடி எழும்பி நின்று என்ன பண்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அவருக்கு அதற்கு நாங்கள் சாட்சி. அந்த வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு வல்லமையாய் ஊழியம் செய்தார். தேவன் அவரை பலப்படுத்தினார். அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாய் அவர் திகழ்ந்தார். பேதுரு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட அப்படியாக ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாய் திகழ வேண்டும் என்று தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். He convicts, அவர் உணர்த்துகிறார். அதுக்கப்புறம் அவர் எல்லா காரியங்களையும் நமக்கு போதிக்கிறார். He teaches all things. அதுக்கப்புறம் he gives us power. சாட்சியாய் வாழ கிருபை தர. உங்க வீட்டில் சாட்சியா, உங்க குடும்பத்தில் சாட்சியா இருங்க. உங்க குடும்பத்தில் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க உங்களை பத்தி ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லணும். நீங்க படிக்கிற இடங்கள்ல, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சாட்சியா இருக்கணும். அவரா அப்படின்னு வாங்க, அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அலுவலகத்தில் ஒரு சமயத்தில் நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக போனேன். அவர் ஒரு நல்ல விசுவாசி, நல்ல மூத்த விசுவாசி. அவரை பார்க்க போனேன். அவருடைய சீட் எனக்கு தெரியும். அவர் ஆஃபீஸில் அந்த சீட்டுக்கே போனேன். சீட்டில் போனால்
அங்கே பக்கத்தில் இருக்கிற அங்கே பார்த்தா அவர் இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, நான் பக்கத்தில் பார்த்து கேட்டேன், சார் இவர் எங்கே சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கே மேலே அவர் டேபிளில் பைபிள் இருக்கா பாருங்க அப்படின்னாரு. பைபிள் இருக்கு அப்படின்னா என்னது? அவர் வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் பைபிள் வச்சுட்டு போயிருக்கார், வந்திருக்கிறார். ஆனால் இப்போ சீட்டில் இல்லை. அவர் பைபிள் அங்கே வச்சிருக்கிறது தான் அவர் பிரசன்ட்ன்றதுக்கு அர்த்தம். பைபிள் அங்கே வைக்கலன்னா அவர் வரலன்னு அர்த்தம். அப்போ அவர் அந்த சீட்லேயே இருக்கிறது இல்லை. எப்படி இது நல்லதா? இப்படிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நல்லது கிடையாது. நல்ல சாட்சியாக இருக்கணும். ஆண்டவருக்காக சாட்சியாக இருக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. நான் ஒர்க் பண்ணுற சமயத்தில் என்ன ஜான்னு கூப்பிடுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் 2 ஜான் இருக்காங்க. 2 ஜான் இருக்காங்க. எல்லாம் நான் என்னைய பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிடாதீங்க. நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ என் ஆஃபீஸில் தேடி வந்தா அவங்க கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? எந்த ஜானை பார்க்கணும் அப்படின்னா, பைபிள் ஜானை பார்க்கணுமா, தண்ணி ஜானை பார்க்கணுமான்னு கேட்பாங்க. ஒரு ஜான் தண்ணி ஜான், ஒரு ஜான் எப்போதும் பைபிள் வச்சுட்டு இருப்பார். அப்படிதான் கேட்பாங்க எங்கள் ஆஃபீஸில், எந்த ஜானை பார்க்கணும். ஆகவே அப்படி ஒரு சாட்சியை மெயின்டைன் பண்ணணும். ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் சாட்சியாக இருந்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் he brings, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படிப்பட்ட காரியத்தில் நீ சிக்கியிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருவார். பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை தருவார். உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தருவார். உன் எல்லா பிசாசின் போராட்டங்களிலிருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை தருகிற ஆவியானவர் உனக்கு விடுதலை தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். வெற்றியாய் வாழ சில கெட்ட பழக்கங்களினால கட்டப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவோ அதிலிருந்து வெளியில வரணும்னு நினைச்சாலும் முடியல, அது கட்டப்பட்டிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன பண்ணுவார்? விடுதலை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். போதும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலவீனங்களில் உதவி செய்கிறார். உன் பலவீனங்களில் வெளியில வர்றதுக்கு உனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார். அதுக்கப்புறம் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, அதுக்கப்புறம் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறார். ஆகவே நிரந்தர சந்தோஷம், நிரந்தர சமாதானம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை நிச்சயமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது சின்ஸ் அகெயின்ஸ்ட் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படும் பாவங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்யப்படும் பாவங்கள் குறிப்பா சொல்லிக்கிட்டே போறேன் நேரமானதுனால. ஆமென். லையிங், லையிங்னா பொய் சொல்லுதல். அப்போஸ்தலர் 5:3. லையிங், பொய் சொல்லுதல். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவர் பேதுரு கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பொய் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஆகவே பொய் சொல்லுதல் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செய்கிற பாவம். கர்த்தருடைய பிள்ளைகள் அது செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் கிரீவிங், கிரீவிங். எபிஷியன்ஸ் 4:30, எபேசியர் 4:30. நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமா, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. துக்கப்படுத்த முடியும் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆகவே நீங்க மீட்கப்படணும்னா அபிஷேகம் உங்களுக்கு இருக்கணும். எண்ணெய் கூட கொண்டு போனார்கள் அப்படின்னு படிக்கணும்ல. எண்ணெய் இருக்கணும், அபிஷேகம் இருந்தாதான் மணவாளன் வரும்போது என்ன பண்ண முடியும், அவரோடு கூட போக முடியும். ஹல்லேலூயா. எண்ணெய் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவின் அபிஷேகம். அபிஷேகம் இல்லாம இருக்கக்கூடாது. அபிஷேகம் இந்த உலகத்துக்கும் உனக்கு தேவை. மீட்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு போகணும்னா கூட அபிஷேகம் உனக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆகவே அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாதீங்க, துக்கப்படுத்தாது. யூ கேன் அவரை துக்கப்படுத்த முடியும். யூ கேன் கிரீவ் ஹிம், அவரை துக்கப்படுத்த முடியும். ஆமென். அதுக்கப்புறம் மத்தேயு 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற தூஷணங்கள் மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஆகவே சிலர் ரொம்ப கிண்டலா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்கு விரோதமா பேசுறீங்க. ஒரு நாள் செய்யாதீங்க. அது இந்த உலகத்திலையும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசாதீங்க. ஆவியில நிறைந்து அந்நிய பாஷை பேசி கொண்டது அதை கேலி பணியாசம் பண்றீங்க. நோ, அது செய்யறது அபிஷேகம் பெற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, செய்யற உங்களுக்கு தான் ஆபத்து. ஆகவே மன்னிக்கப்படாத அந்த பாவம் கவனமாயிருங்கள். அதுக்கப்புறம் 1 தெசலோனிக்கேயர் 5:19. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள். குவைச்சி ஆவியை அவித்து போடாதிருங்கள். எப்படி நெருப்பை எப்படி அணைப்பாங்க, அதே மாதிரிதான் தண்ணியை ஊற்றினா அணைப்பாங்க. அதே மாதிரி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீ தேவனுக்கு அடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்து தண்ணியை ஊற்றுற மாதிரி எல்லாத்தையும் ஊற்றும் பொழுது என்ன ஆகிடும், அப்படியே அணைந்து போயிடும். அவித்து போடாதிருங்க. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 7:51.
வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு என்ன பண்றீங்க? எதிர்த்து நிற்கிறீர்கள். பரிசுத்த ஆவிக்கு என்ன பண்றீங்க? எதிர்த்து நிற்கிறீங்க. ரெசிஸ்டிங். அதுக்கப்புறம் எபிரேயர் 10:29, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆமா, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன், கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் சொன்னேன். ஆகவே இப்பொழுது how to receive the Holy Spirit. அடுத்த குறிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? பரிசுத்த அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. போதும். பேதுரு அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள் சொல்றாரு. ஆகவே பேதுரு வல்லமையா பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாங்க. அபிஷேகத்தில் பிரசங்கம் பண்ணா அது இருதயத்தை என்ன பண்ணும்? குத்தும், விடுதலையை கொண்டு வரும், அங்க இருதயத்தில் உணர்த்தும். ஆகவே தேவனுடைய வார்த்தை அங்கு உணர்த்தினது. அங்க நிறைய மக்கள் சகோதரே நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்ப என்ன சொன்னாரு பேதுரு? என்ன சொன்னாரு? நீங்கள் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். அபிஷேகம் பெறணும்னா மனம் திரும்புங்கள். பரிசுத்த ஆவியானவர் அசுத்தமான பாத்திரத்தில் ஊற்றப்பட முடியாது, வாசம் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அசுத்தமான பாத்திரத்தில் வாசம் பண்ண முடியாது. அப்ப நம்மளுடைய பாத்திரம் அசுத்தமா இருக்குமானா என்ன பண்ணும்? கழுவணும். வெளியில ஏதாவது அழுக்கு இருந்தா சோப் போட்டு கழுவிடலாம். உள்ள அழுக்கு இருக்க என்ன பண்றது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. ஆகவே நீங்க கேட்கணும், ஏசப்பா நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க நீ கேட்கணும். அல்லேலூயா. நீ கேட்டினா ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு உன் இருதயத்தை கழுவி சுத்திகரித்து அவர் உனக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். ஏன்னா அவர் சொல்றாரு, இதோ வாசற்படியில் நின்று என்ன பண்றேன்? தட்டுகிறேன். ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வருவேன். அல்லேலூயா. நீ கதவு திறந்து கொடுக்கிறது எப்படி? நீ இயேசுவை உள்ளத்துல அழைக்கிறது தான் கதவு திறந்து கொடுக்கிறது. ஏசப்பா என் உள்ளத்துல வாங்கன்னு கேளு, இயேசு கிறிஸ்துவ உள்ளத்துல வருவார், உனக்கு சமாதானத்தை கொடு, உன் பாவத்தை மன்னிப்பார், அவருடைய இரத்தத்தினால கழுவி உன்னை சுத்திகரிப்பார். உன் இருதயம் பரிசுத்தமான பிறகு ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கன்னு கேட்டா ஆண்டவர் உன்னை நிரப்புவார். அல்லேலூயா. ஆகவே பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முதல் படி என்று சொன்னால் என்னது? மனம் திரும்புங்கள். நான் மனம் திரும்ப மாட்டேன், இப்படியே என்ன பரிசுத்த ஆவி நிரப்போம். அழுக்கான பாத்திரத்தை அவர் நிரப்ப முடியாது. அவர் பரிசுத்தமானவர், எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு அவர் வருவார். அது நீ தான் கேட்கணும், நீ தான் திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் மனம் திரும்ப உனக்கு உதவி செய்வார். மனம் திரும்பி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இப்ப 37-38 ஏற்கனவே படித்தோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37-38 படிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி,
நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்க, அடுத்தது என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வரீங்க, பல காலங்களாக வந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா ஞானஸ்தானம் பெறாம இருக்கிறீங்க. ஒவ்வொரு படியா தான் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். இது ஒரு படி, ஞானஸ்தானம். மனம் திரும்புறது ஒரு படி. அடுத்த படி ஞானஸ்தானம். நீ ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்தா அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் அவருடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவரால் உன்னை நிரப்புவார். ஆனா நீ ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறியே. ஒரு வசனம் என்ன சொல்ல தெரியுமா? அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. அவருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா அவர் பரிசுத்த அபிஷேகத்தை தருவார். எதுக்கு கீழ்ப்படியணும்? ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியணும். நீ இன்னும் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியாம எனக்கும் அபிஷேகம் வேணும் அப்படி, உனக்கு எத்தனை வாட்டி கர்த்தர் ஞானஸ்தானத்தை பத்தி பேசியிருக்கிறாரு, எத்தனை வாட்டி உனக்கு அது வசனம் நல்லா தெரியும், இன்னும் நீ கீழ்ப்படியாம இருக்கிறிய, அப்ப அடுத்த லெவலுக்கு எப்படி வர முடியும்? நீ நல்லா வரணும்பா. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு மேலான நோக்கம் இருக்கு. தேவன் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற சத்தியத்திற்கு நீ அர்ப்பணிக்கும் பட்சத்தில் நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் ஒரு மாற்றமும் இருக்கும். ஆகவே ஞானஸ்தானத்தை உடனே எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அபிஷேகம் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தர் உன்னை நிரப்புவார். அதுக்கு என்ன வேணும்? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்க பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீ அவரிடத்துல கேட்டீங்கன்னா அவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்புவார். மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று, ஆண்டவரே என்னையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்கன்னு நீ கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கணும், கேட்டா தான் கொடுப்பார். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரே என்னை நிரப்பும், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பரிசுத்த ஆவியினால் ஆவியானவரால் உன்னை நிரப்புவார். நீங்க இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நம்ம பார்த்தோம்ல 2ஆம் அதிகாரத்தில், அங்க பார்த்தீங்கன்னா அங்க பரிசுத்த ஆவியானவரால் ஆண்டவர் அவங்கள நிரப்பும் பொழுது அவள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே என்ன பண்ணாங்களாம்? வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார். பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்நிய பாஷையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அந்த பாஷையை கொடுப்பார். ஆமென். இதுக்கு நிறைய வியாக்கியானம் நான் கொடுத்துக்கிட்டே போகலாம். இந்த டெலிகிராம் இருக்குல்ல, இப்பெல்லாம் இல்லை, முன்னாடிலாம், இப்போ டெலிகிராம் ஆஃபீஸே இல்லை, இருக்குதான் எனக்கு தெரியல. முன்னாடிலாம் டெலிகிராம் கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஃபாதர் சீரியஸ் ஸ்டார்ட் இம்மீடியட்லி அப்படின்னு இங்கேருந்து மதுரைக்கு, முன்னாடிலாம் மதுரையிலேருந்து, இப்போலாம் மதுரையிலேருந்து 6-7 மணி நேரத்தில் வந்துடுறாங்க. முன்னாடிலாம் அப்படி இல்லை, ட்ரெயினை பிடிச்சி அப்படி பிடிச்சி வரணும், ரோடெல்லாம் அப்படி இல்லை. ஆகவே அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு டெலிகிராமை நம்ம கொண்டு போய் விட்ட கொடுக்கும்போது இம்மீடியட்டாக அந்த டெலிகிராம் ஆஃபீஸில் வாங்கி அவர் என்ன பண்ணார்? கட்டு கடா கடகடா, கட்டு கடகடா கட கடகடா, அது ஒரு லாங்குவேஜ், அது அவர் அதை அடிக்கிறார். அதர் எண்டில் இருக்கிறவர் அதை அப்படியே லெட்டரை எழுதிக்கிறார், ரிசீவ் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரும். ஆமென்.
சிலர் கேட்பாங்க, என்ன அந்நிய பாஷைன்னு சொல்லி ஒரே தத்துன்னு பேசுறீங்களே அப்படின்னு. கர்த்தர் கொடுத்த பாஷை. குழந்தை பிறந்த உடனே எல்லா பாஷையும் பேசுகிறாரு. அது முதல்ல தத்தி தான் பேசும். ஆமென். அது தத்தி பேசுறது அது பெற்றோருக்கு நல்லா புரியும். அல்லேலூயா. அதே மாதிரி நீ பரிசுத்த அபிஷேகத்தை பெறும் பொழுது ஆண்டவர் உனக்கு ஒரு பாஷை கொடுக்கிறார். அது சில சமயம் இப்படி ஒரே ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து அது ஒரு பாஷை தான். ஆகவே ஏன் இப்படியே ஒரே வார்த்தை தான் பேசிட்டு இருக்குன்னு நினைக்காது. அதில் வளர அந்த குழந்தை பேசுகிற அதே வார்த்தையை பேசிட்டு இருக்காது. வளர வளர மாறும். நீயும் அபிஷேகத்தில் முதல்ல அபிஷேகம் பெற்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை தைரியமாக பேசணும். அல்லேலூயா. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை வல்லமையாக நீ பேசிக்கிட்டே நாளடைவில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும் பொழுது நீ கர்த்தருக்குள்ள நன்றாக என்ன பண்ண முடியும்? வளர முடியும். கேளு தேவனிடத்தில், தேவன் உன்னை அபிஷேகிப்பார். அபிஷேகம் நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உன்னை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 15 17 வசனங்களில், இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். ஆம், கைகளை வைத்தார்கள். தேவ ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறார்கள், அபிஷேகம் பெறல. ஆகவே அவங்க அப்போஸ்தலர்கள் வந்து அவங்க மேல கை வைத்து ஜெபித்தார்கள். அவள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தேவ தாசர்கள் அப்போஸ்தலர்கள் வந்து தேவ ஊழியர்கள் வந்து உன் மேல கை வைக்கும் போது நீ அபிஷேகம் பெறலாம். ஆமென். ஆனா நீ கேட்கணும் என்ன பரிசுத்த ஆவியானவரை நிரப்புங்க ஆண்டவரே. பாட்டு பாடணும், நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பான்னு பாடணும். நீ கேட்கணும், என்னை நிரப்புங்க ஆண்டவரே. நம்ம கேட்கும்போது நிச்சயமா கர்த்தருடைய வல்லமையினால உன்னை நிரப்புவார். நீ அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். ஆமா, இது பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் ஒரு சவுல் என்கிற வாலிபன் என்ன பண்ணான்? அங்க ஒரு இடத்துல ஆண்டவரை கண்டான், அப்படிதானே? ஆண்டவரை தரிசித்தான், ரட்சிக்கப்பட்டான். அங்க போய் சொன்னார், ஆண்டவர் நீ போய் இரு, அங்க 3 நாள் இரு, அங்க உன்னை நீ என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க அப்படின்னாரு. அவன் போய் காத்திருந்தாரு. அப்போ அனனியாவை கர்த்தர் என்ன பண்றாரு? அனுப்புறாரு. அனனியா கிளீனா சொல்றாரு. அவருக்கு அப்போ அந்த வெளிச்சத்தை பார்த்தினா கண்ணு போயிடுச்சு, அப்படிதானே? கண்ணு தெரியல. நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும், பார்வையடையணும், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. நீ அபிஷேகம் பெறதுக்காக என்ன அனுப்பினார், நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுறதுக்காக என்ன அனுப்பினார்னு அவன் என்ன பண்ணாராம்? கை வைத்து ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய அந்த சவுல் என்கிற வாலிபன் அபிஷேகம் பெற்றார், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றார். வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரராக மாறினார். எத்தனையோ புத்தகங்களை எழுதினார். பல இடங்களில் போய் மிஷனரி பணி செய்து தேவனுக்காக பல சபைகளை ஸ்தாபித்தார். அபிஷேகம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பெறாம நீ இருக்கவே கூடாது. பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாள், இந்த நாள், இன்றைக்கு நீ பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் அபிஷேகம் பெற்றார்களே, இன்றைக்கு நீ பெற்றுக்கொள்ள முடியுமே. வீட்டில இருந்து நீ கேட்டுக்கிட்டு இருந்தா கூட பரவாயில்ல. ஆண்டவரே என்னையும் அபிஷேகம் நீ கேளு, கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். என்னையும் அபிஷேகிங்க ஆண்டவரே, என்னையும் அபிஷேகிங்க ஆண்டவரே நீ கேளு. கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார், கர்த்தர் உன்னை நிரப்புவார்.
ஆமென். நீ அபிஷேகம் பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆமென். அப்பா நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, இன்னும் கெட்ட காரியங்களை விடு, அதுல இருந்து கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். ஒரு மனம் திரும்பு. நீ யூ மஸ்ட் டேக் த டிசிஷன். நீ தீர்மானம் பண்ணணும்பா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இயேசுவின் நாமத்தினால. மனம் திரும்பு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனையோ முறை உனக்கு உணர்த்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். ஆண்டவரே என்ன அபிஷேகம் கேள், கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பார். இன்றைக்கே நீ உன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை நீ பெற்றுக்கொள்ள முடியும். எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஆண்டவரே இன்றைக்கு என்னை நிரப்பும் நீ கேட்கும் பொழுது தேவ ஆவியானவரை நிரப்புவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். தேவனுக்காக நீ எழும்பி வல்லமையாய் பிரகாசிப்பாய். பேதுரு அபிஷேகம் பெற்ற பொழுது தேவனுக்காக வல்லமையாய் எழும்பி பிரகாசித்தார். சவுல் என்கிற வாலிபன் அபிஷேகம் பெற்ற பொழுது தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தார். நீ அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் பொழுது தேவனுக்காக வல்லமையாய் பிரகாசிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரே என்னை அபிஷேகிங்கன்னு நீ கேளு. இப்பொழுதே கர்த்தருனை அபிஷேகிப்பார். கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படு. ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியாய் மாறு. தேவ நோக்கம் நிறைவேறட்டும், தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். கர்த்தர் இந்த பெந்தேகோஸ்தே நாளில, பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் இயேசு தாமே அவருடைய வல்லமையினால பரிசுத்த ஆவியானவரால உன்னை நிரப்புவாராக. நீ கேட்டு பெற்றுக்கொள். ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் உண்டாகும். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமையினால் ஆண்டவரே எங்களை நீங்க நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைங்க பாருங்கப்பா, ஒவ்வொருத்தரும் இருந்து வீட்டில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், எனக்கு இந்த அனுபவம் வேணும்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. நாங்க பாடினது போல நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்க, இப்பொழுதே நிரப்புங்கப்பா. இப்பொழுதே அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். வல்லமையினால் நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவருக்காக எழும்பி வல்லமையாய் பிரகாசிக்க கிருபைதாங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, அற்புதமா நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை ஒவ்வொருவரோடு இருப்பதாக. ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற வேளை வந்து விட்டது. இது எங்களுடைய காலம். நாங்கள் வாடுகிற காலங்களிலே நாங்கள் இந்த பகுதியில் சாட்சியாக, தேவனுக்கு சாட்சியாக இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. ஆகவே அதற்கு எங்களுக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். இந்த அபிஷேகத்தினால் நிறைந்து ஆண்டவருக்காக வல்லமையான சாட்சியா இருக்க உதவிச்சு, ஒவ்வொருவருக்கும் உதவிச்சு, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்து காசு தோற்றுறோம். முக்கிய சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், 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 ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you and God be with you. எங்கள் சபையின் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை,
எண் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070. செல்போன் 9884731788 மற்றும் தொலைபேசி எண் 0422485295. எங்களது கிளை சபையின் முகவரி பொழிச்சலூர் ஏஜி ஜெபவீடு, எண் 6, ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. ஞாயிறு ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது. இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள்.